அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போகும்பொழுது கடன் வாங்கிட்டு போயிருப்பாங்க. 1,00,000, 2,00,000, 3,00,000, 4,00,000 அந்த மாதிரி வந்து பணம் கட்டி போயிருந்திருப்பாங்க. அப்படி பணம் கட்டி போகும்பொழுது, அங்க போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியும், ஏஜென்ட் வந்து அவங்கள வந்து ஏமாத்தியிருப்பாங்க. அவங்க சொன்ன வேலை ஒண்ணா இருக்கும், அங்க பார்க்குற வேலை ஒண்ணா இருக்கும். அக்கமடேஷன் சொல்லியிருப்பாங்க. அங்க பார்த்தா ஒரு ரூம்ல 2 பேர் தான் படுக்கிற மாரி இருக்கும். அங்க பார்த்தா 4, 5 பேர் வந்து 4, 5 பேருன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு 10 பேர் வந்து சின்ன ரூம்ல வந்து தங்கியிருப்பாங்க. காட்டு மேல காட்டு போட்டு, இல்லன்னா வந்து ஒரு பெட் போட்டு, அதில வந்து வரிசையா படுக்கிறது, இந்த மாரியெல்லாம் வந்து வேலைகள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும். கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். இந்த மாரிலாம் நடக்கக்கூடாதுன்னு ஆனா சட்டம் இருக்கும். நம்ம ஊர்ல எந்த சட்டத்த மதிக்கிறோம். அதே மாரி வந்து வெளிநாடுகள்ல பார்த்தீங்கன்னா, ஓரளவு வந்து ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க சில விஷயங்கள. அங்க அவங்கனால என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கும் திரும்ப வர முடியாது. ஏன்னா, இங்க வந்து கடன் வாங்கிட்டு போயிருப்பாங்க, வட்டி கட்டணும், நகைய அடகு வச்சிருப்பாங்க, அத திருப்பணும். இந்த மாரி சிச்சுவேஷன்லாம் வந்து ஏற்படும்.